வணக்கம் தோழர்களே. ருஸ்த செய்தியின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். சென்னைக்கு வந்திருந்த மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் சென்னை ஐஐடியில் பத்திரிகையாளர்களை சந்திக்கும் பொழுது இந்திய ஒன்றிய அரசு வகுத்த கொள்கையை மீறி மாநில அரசு செயல்பட்டால் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் தரக்கூடிய அந்த நிதியை தர முடியாது என்று மிக சர்வாதிகாரத்தனமாக மறுத்திருக்கிறார். அதாவது சமக்ர சிக்ஷா அபியான் என்கின்ற திட்டத்தை அவர் தேச கல்வி கொள்கையோடு இணைக்கப்பட்டது. அந்த தேச நியூ எஜுகேஷன் பாலிசி, நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்றதை ஆக்கி இதை ஏற்றுக்கொண்டால்தான், இதை ஏற்று சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தை இதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தினால்தான் இதற்கான நிதியை நாங்கள் தர முடியும் என்று ஒரு ஒப்பந்தம் நாங்கள் அளித்திருக்கின்றோம், மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இதை நீங்கள் நடைமுறைப்படுத்தினால் மட்டுமே அந்த சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழ் நாங்கள் நிதியை தர முடியும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை சொல்லும்போது அவர் சொல்கிறாரு, நீங்கள் நல்லா கவனிங்க, யூ ஹாவ் டு அக்செப்ட் த மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃபர்டு பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பிகாஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அபைட்ஸ் பை இட்ஸ் பாலிசிஸ். இட் ஹேஸ் டு பி மியூச்சுவல். யூ cannot put your political priority above the interest of Tamil Nadu students. This is not a good thing. I am ready to go ahead with all kinds of cooperation, but there has to be some discipline, there has to be mutual respect என்று சொல்லியிருக்கிறார். இதில் எங்கே பரஸ்பரம் மியூச்சுவல் அப்படின்றது வருது? இந்த கொள்கையை கல்வி அப்படின்றது இந்திய அரசமைப்பின்படி, கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, அது இரு மாநிலங்களுக்கும் சரி ஒன்றிய அரசுக்கும் இடையிலான அது ஒத்திசைவு பட்டியல் இருக்கிறது, கன்கரண்ட் லிஸ்டில் இருக்குது. அப்போ என்ன ஒரு மாநிலத்தினுடைய கல்வி திட்டம் இருக்க வேண்டும் என்பது அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்யலாம். அப்படி தான் செஞ்சு இன்று வரை நடைமுறைப்படுத்தி வருகின்றனர். அதே மாதிரி இந்திய ஒன்றிய அரசுக்கும் அந்த அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் ஏன் இந்திய ஒன்றிய அரசுக்கு கொடுத்தது அப்படின்னா, இந்திய அரசு பணியாளர்களுக்கென்று தனி கல்விக்கூடங்களை ஏற்படுத்தி அந்த பணியாளர்கள் மாற்றத்திற்கு உட்பட்டு செல்லும் பொழுது அவர்களுடைய பிள்ளைகளை படிப்பதற்கு ஏற்ற கேந்திரிய வித்யாலயாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளிகளை கொண்டு வருவதற்கான அது உரிமை. அதற்குத்தான் அது கொண்டு வரவே பட்டது. அதை கொஞ்சம் கொஞ்சமாக சென்ட்ரல் போர்ட் ஆஃப் செகண்டரி எஜுகேஷன் என்று ஒன்றத்தை உருவாக்கி அதையும் பண்ணி, அதற்கு பிறகு இப்பொழுது பார்த்திங்கன்னா ஒன்றிய அரசுடைய கல்வி திட்டங்கள் எல்லாத்தையுமே அதுதான் நேஷனல் என்கின்ற பெயரை சொல்லி நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி என்று சொல்லி அதை எல்லாரும் ஒப்புக்கிட்டு தான் ஆகணும்னு சொல்லி திணிக்கிறாங்க. இங்கே அவர் சொல்கிறாரு, நான் ஒரு கொள்கையை வகுத்துட்டேன் இந்திய ஒன்றிய அரசு, அதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இது எப்படி ஃபெடரல் பிரின்சிபல் ஆகும்? நீ சொல்லக்கூடியது ஒரு கொள்கை, என் மாநிலத்திற்காக இந்த மாநிலத்தினுடைய சட்டப்பேரவை முடிவு செய்தது இந்த மாநிலத்திற்கான கொள்கை, இரண்டுக்குமே சரிசமமான அரசமைப்பு அந்தஸ்து இருக்கிறது. நீ நாடாளுமன்றத்தில் ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கை இந்த மாநில அரசு ஏற்றுக்கொண்ட ஒரு கொள்கையோடு மோத முடியாது. அது எப்போ அது ஏற்றுக்கிறோம் அப்படின்னோம்னா, அந்த அதிகாரம் தனிப்பட்ட முறையில் யூனியன் கவர்மெண்ட் லிஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அதை நீ திணிக்கலாம். அதை திணிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க. ஆனால் இது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கக்கூடியது. அதில் சமக்ர சிக்ஷா அபியான் திட்டன்றது என்னது? முதல்ல அதுக்கு வருவோம். பள்ளி கல்வியை மேம்படுத்த, ஃப்ரீ எஜுகேஷன்லேருந்துட்டு முன்பள்ளின்னு சொல்லுவாங்களே, ஃப்ரீ யூகேஜி அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி அதற்கு முன்னாடியில் இருந்துட்டு செகண்டரி எஜுகேஷன் வரை நாடு முழுவதும், குறிப்பாக அந்த பேக்வேர்டு ரீஜன், வளர்ச்சியுறாத அந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கல்வி கட்டமைப்பை மேம்படுத்துவது, பள்ளி வகுப்புகள், போர்ட்ஸு, கரும்பலகைகள், மாணவர்கள் உட்காருவதற்கான இருக்கைகள், அவர்களுக்கான கழிவறைகள், அது மட்டுமின்றி அவர்கள் இருக்கக்கூடிய அது முன்னேறாத பகுதியாக இருந்தால் அந்த பகுதிகளுக்கு அவர்கள் வாடும் குடியிருப்பு பகுதியிலிருந்து அந்த பள்ளிக்கூடத்திற்கு சாலை அமைத்தல், அவர்களுக்கு அந்த சம்பளம் கொடுக்கறது ஆசிரியர்களுக்கு என்ற எல்லா கூறுகளும் ஒருங்கிணைத்தது தான் சமக்ர சிக்ஷா அபியான் என்று சொல்லக்கூடிய இந்த திட்டம். இந்த திட்டத்தில் மொழியும் வரல, ஒன்றும் வரல. ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படி படிக்க வரக்கூடிய மாணவர்களுக்கு 3 கம்பல்சரி ஆக்கணும். அதாவது ஏதாவது ஒரு 3வது மொழி கற்றுக்க, நான் இந்தின்னு சொல்ல, ஏதாவது ஒன்று கற்றுக்கோ என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். இங்கே நல்லா கவனிங்க. முதல்ல இதில் 2 விடயம் இருக்குது. ஒரு பள்ளி மாணவன் 3 மொழியை கற்றுக்கிறது
எவ்வளவு பெரிய கஷ்டம். எதுக்காக? உலகத்தில் எங்கேயாவது இலங்கையோ, ரஷ்யாவோ, ஜப்பானோ, சைனாவோ, எந்த நாட்டிலையாவது நான் ஒரு பொதுமொழி வச்சிருக்கிறேன், அதோட நீ இதை சேர்த்து கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திணிக்கிறாங்களா? ஒற்றை மொழி தான். நமது நாட்டில் ஒரு நாட்டு மொழின்னே ஒன்று கிடையாது. நம்மளது கண்ட்ரி லாங்குவேஜும் கிடையாது, நேஷ்னல் லாங்குவேஜும் கிடையாது. நம்முடைய லிஸ்டின் படி பார்த்தீங்க அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட 16-18 மொழிகள் வந்துட்டு நேஷ்னல் லாங்குவேஜ்னு வருது அரசமைப்பின்படி. அது அந்த மாநில மொழிகள் தான். அந்தந்த மாநில மொழிகளோட ஆங்கிலத்தை கற்றுக்கிடலாம், அவ்வளோதான். சில மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மொழியே இந்தி மொழி தான், அதோட ஆங்கிலத்தை அவங்க கற்றுக்கிடலாம். ஆனால் பல மாநிலங்களில் இந்தி மட்டுமே தான். உத்தரப்பிரதேசம், பீகார் போன்ற இடங்களில் இந்தி மட்டுமே தான் கற்றுக் கொடுக்குறாங்க. இப்படியெல்லாம் இருக்குது. அதெல்லாம் யாரும் கேள்வி கேட்கல. தமிழ்நாடு இருமொழி கொள்கையை வச்சுட்டு இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக, அது இந்தியை புறக்கணிக்குதுன்றது ஒரே காரணத்துக்காக இதனை ஏற்றுக்கொண்டு சொல்லி திணிக்கிறாங்க. எதற்காக அப்படின்ற அந்த கேள்விக்கு இதுவரைக்கும் பதிலே சொல்லலை. இதெல்லாம் மாணவர் நலன்றிருக்கான். 3 மொழியை கற்றுக்கிறது எவ்வளவு கஷ்டம். எதுலையாவது அவன் தெளிவாக கற்றுக்க முடியுமா? அப்படி எங்காவது உலகத்தில் நடக்குதா? கல்வியில் மேம்பட்டிருக்கக்கூடிய பின்லாந்து போன்ற நாடுகளெல்லாம் இப்படியெல்லாம் ஒரு திணிப்பு இருக்குதா? ஒரு 3வது படிக்கக்கூடிய மாணவன் 3வது மொழியை கற்றுக்கணும்னா எப்படி அது? யோசிச்சு பாருங்களேன். பைத்தியம் பிடிக்காத புள்ள வீடு வந்து சேர்ந்ததுன்னா பெரிய விஷயம். என்னுடைய நோக்கம் என்னன்னா, அந்த 3வது மொழின்னு சொல்லி அந்த இடத்துல எதை வேணாலும் சொல்லிட்டேன். ஆனால் பிறகு எதையும் கற்றுக் கொடுக்க முடியாது, அதுக்கெல்லாம் வாத்தியார் இல்லை, நீ ஹிந்தி வேணா கற்றுக்கோ, ஏன்னா ஹிந்தி கிட்டே சரிக்காரன்னு சொல்லி இந்திய திணிச்சு, இந்திய முன்னுரிமை கொடுத்து, தமிழை அழித்து, அதன் மூலம் ஆங்கிலத்தில் பாடங்கள் எல்லாம் கற்பிக்கப்படுகின்றன. ஸோ இந்தியையும் ஆங்கிலத்தையும் இப்படி இதுதான் இந்த இந்திய ஒன்றிய அரசனுடைய நோக்கமே. அது பாரதிய ஜனதா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் இதுதான். இதுதான் தமிழ்நாடு இன்னைக்கு நேரத்தில் கிட்டத்தட்ட 1938 மாரடிச்சுட்டு இருக்கிறோம். 62+24 86 வருஷமாக இதை தான் நம்ம போராடிட்டு இருக்கிறோம். ஆனால் கேட்குறேன்னா ஏன்? எந்த காரணமும் தெரிவிக்கப்படலை. ஏன்னா அவனுடைய கொள்கை முடிவு. நீ யார் கொள்கை முடிவு எடுக்கிறதுக்கு? மாணவர் நலன்றிய எந்த மாணவன் எதுக்கு 3வது மொழியை கற்றுக்கணும்? ஏதோ ஒரு மொழின்றல, ஏதாவது ஒரு மொழி எதுக்கு கற்றுக்கணும்? ஆங்கிலத்தை தாண்டி, தன்னை தாய்மொழியை தாண்டி ஆங்கிலத்தையும் தாண்டி ஒரு மொழி அவனுக்கு எங்கே தேவைப்படுது? இந்த இந்தியை கற்றுக்கிட்டு அந்த இந்தியில் என்ன விதமான புலமை இருக்குது, என்ன விதமான அதில் என்ன அறிவியல் இருக்குது, அதில் அறிவியல் மேம்பாட்டை காண முடியுமா? அது எதாவது மேம்பட்ட கல்விக்கு இட்டு செல்லுமா? எந்த பதிலும் கிடையாது. நீ முட்டாளாக இரு. தர்மேந்திர பிரதான் அவர்களே, நீங்கள் முட்டாளாக இருக்கிறது உங்களுடைய உரிமை. இந்த மாநிலம் இருமொழி கொள்கை என்கின்றதை 67 கடைபிடித்து வருகிறது. த ஸ்டேட்ஸ் ரெகக்னைஸ்டு பாலிசி. அவ்வளோதான். மியூச்சுவல்னு என்ன அர்த்தம்? யூ மஸ்ட் அக்செப்ட் இட். சமகர சிக்ஷா அபியான் அப்படின்ற அந்த நிதியை வந்துட்டு எது கொடுக்குற? கல்வி மேம்பாட்டுக்கு. அது மேம்படுத்தப்பட்ட கல்வி இங்கே இருக்கா இல்லையா? நிறைய பேருக்கு கல்வி கொண்டு செல்லப்பட்டதா இல்லையா? அந்த ஃபண்டு சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா இல்லையா? அதெல்லாம் பார்க்கணும். அதை விட்டுட்டு உன் மொழி திணிப்புக்கும் உன்னுடைய கல்வி கொள்கை திணிப்புக்கும் தமிழ்நாட்டை ஆளாக்க நினைச்சு மிரட்டுறது அப்படின்றது வன்முறைக்கு இட்டு செல்லும். தான் தர்மேந்திர பிரதான நான் எச்சரிக்கிறேன். மீண்டும் மீண்டும் இந்த வேலையை தான் நீங்கள் செய்கிறீங்க. வன்முறைக்கு இட்டு செல்லும். இல்லை, நாங்கள் இந்திய ஒன்றிய அரசு, நாங்கள் அப்படி தான். ஏது உனக்கு அந்த ஃபண்டு? 2510 கோடி ரூபாய் ஏது? எங்கேயாவது கொடுக்க போகிற நீ? கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்னது? அது டாக்ஸஸ் மூலம் வரக்கூடிய ஃபண்டு. அந்த ஃபண்டுன்றது எப்படி வருது? மாநிலங்கள் தான் வருது. அந்த ஃபண்டை பகிர்ந்தளிக்கக்கூடியதுக்கு ஒரு ஃபார்முலா வச்சுருக்குறேன், அதன்படி கொடுக்குறேன். அது இல்லாத இந்திய ஒன்றிய அரசுடைய நலத்திட்டங்கள் கீழே வழங்குற. அதில் எப்படி நீ உன்னுடைய கொள்கையெல்லாம் போட்டுக்கிட்டு நீ இது பண்ணுவ? உன் கொள்கையை வளர்க்குறதுக்கு நான் என் டாக்ஸை தரணும், அது எனக்கு எதிராகவே நீ பயன்படுத்துவியா? இது ஒன்றும் வளர்ச்சிக்கான போக்காக தெரியல, இது மோதல் போக்குக்கு வித்துடுறதா தானே இருக்குது. இவர் ஒரு பேக்வேர்டு ஸ்டேட் வந்துருக்கிறார் ஒரிசாவில். பொதுவாக இந்த பாஜக இருக்கிறவங்களுக்கு, சங்கிங்களுக்கு என்ன அறிவு இருக்கும் அப்படின்னு நம்ம பல முறை கேட்டிருக்கோம். அது எதுவும் ஒன்று. தட் ஷுட் ஹேவ் டு பி சம் டிசிப்ளினா. டிசிப்ளின் யார்கிட்ட கற்று தரீங்க?
டிசிப்ளின்றது என்னது? ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டிக்கிங் டு த கான்ஸ்டிடியூஷன். அது அரசமைப்பு ரீதியானதா அது? இத்தனை நாடாளுமன்றத்தில் இங்கே தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழிசை தங்கபாண்டியன் கேட்டார், வேர் இஸ் த லா தட் இம்போசஸ் திஸ் அப்படின்னு கேட்டாங்களே. அன்னைக்கு தர்மேந்திர பிரதானால பதில் சொல்ல முடியலையே. எந்த சட்டத்தின்படி? நீ பாட்டுக்கு ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் யார் தொகுத்தது? நீ. மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான் என்னது? 2 பேருக்குள்ள புரிந்துணர்வு ஒப்பந்தம். ஒன்றிய அரசுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எங்கே இருக்குது புரிந்துணர்வீங்க? அப்போ இல்லாத அந்த ஒப்பந்தத்தை எப்படி நீ என் மேலே திணிப்ப? ஒத்துக்கிட்ட தானே என் ஒப்பந்தம். இன்னும் இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாத டிசிப்ளினை பற்றி பேசுகிறீங்க நீங்கள். நீங்கள் என்ன வாத்தியார் மாதிரியும் நாங்கள் ஸ்டூடெண்ட் மாதிரியும் இல்லை. இந்த மாநிலம் சாதிக்காத அளவிற்கு கல்வியில் இருக்கக்கூடிய மேம்பாட்டை உன்னோட எந்த மாநிலமாவது சாதிச்சிருக்கா? ஏன் அந்த மாதிரி பண்ணுறீங்க? அப்படின்னா என்ன அர்த்தம்? வன்முறைக்கு வித்துன்றீங்க, இழுக்கிறீங்க. தமிழ்நாடு எந்த பாகுபாடும் பார்க்காது. ஆனால் தமிழ்நாட்டின் மீதும் உங்களுடைய மேலாதிக்கத்தை திருச்சிங்கன்னா திருப்பி அடிக்கும். அதான் 38லேருந்து நடந்திருக்குது, 64 நடந்துச்சு. யாராக இருந்தாலும் சரி. உங்களுடைய அடல் பிஹாரி வாஜ்பாயை வந்துட்டு நாடாளுமன்றத்திலே மிரட்டின மாநிலம் தான் தமிழ்நாடு. புரியுதுங்களா? இந்தியில் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு லாலு பிரசாத் ஒரு முறை சொன்னார். இங்கிலீஷில் சொல்கிறியா இல்லையான்னு சொல்லி அடிக்கிறதுக்கே போனாங்க வாஜ்பாய் இருந்தபோது. இது நடந்துச்சு நாடாளுமன்றத்தில். வாஜ்பாய் ஒன்றே புகுந்து எந்த மாநிலத்தின் மீதும் அவர்கள் விரும்பாத ஒன்றை திணிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு வாஜ்பாய் சொன்னார். ஆனால் வேற ஒரு இடத்துல தமிழனை பழி வாங்கினார். தமிழனை பழி வாங்க முடியாது, ஈழத்தமிழனை பழி வாங்கினார். அது அவருடைய கியூப்தி, அந்த புத்தி. எல்லாம் அப்படி ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம் மொழி திணிப்பு காணதா? என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லு. 2வது விஷயம், இப்படி ஒரு நிதியை தரும் பொழுது அதற்கு நீ கண்டிஷன் போட முடியுமா? 2. 3வது, மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னா வித்தவுட் த கன்கரன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஹவு கேன் யூ பிரிங் அபவுட் இ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்? ஆகும் இல்லையே. அதான் இங்கேருந்து எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போய் பேசியிருக்கிறாரு. நாடாளுமன்ற திமுக கட்சி தலைவர் கனிமொழி வந்து பேசியிருக்காங்க. ஸோ தர்மேந்திர பிரதான் அவர்களே நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். இது தமிழ்நாடு. இதே தான் கேரளாவும் சொல்லுது. ஒத்துக்கிற மாநிலத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. இப்போ நாங்களும் ஒத்துக்கிட்டு எதையுமே கற்றுக்காதபடி நாங்கள் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. எதுக்கு அது? உடனே இங்கே ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படணும். பார்த்தீங்களா, துட்டு பணம் கொடுக்கல அப்படின்னு உடனே இது கொடுக்கலன்னு ஒன்று இறங்கி வந்த பார்த்தீங்களான்னு உடனே விஜய் மாதிரி நீங்கள் இறங்கி விட்டுருக்கிற துண்டு இருக்கு இல்லையா, அதுக்கு சொல்லணும். அங்கே படிச்சுட்டிங்களா வாட் மிஸ்டர் சிஎம் அப்படின்னு நான் ஒரு டான்ஸ் ஆடுவான். இதெல்லாம் தான் உங்களுடைய வேலை, பாலிடிக்ஸு இதானே. அதான் சீஃப் மினிஸ்டர் அடிச்ச நேரம் கேஸ் இருக்குது. உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டாச்சு. அது வரும். தாமதம் ஆச்சுனாலும் கூட நீதி தமிழ்நாட்டுக்கு தான் கிடைக்கும். அதை விட்டு தர போகிறதில்ல. ஆனால் பாலிடிக்ஸ் பண்ணுறது இதை வச்சுக்கிட்டு இறங்கி வந்துட்டா. அதாவது தமிழன் மீது ஒரு மொழியை திணிப்பதன் மூலம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. தமிழன் மீது வேறொரு மொழி என்று சொல்லிவிட்டு, இப்போ எப்படி நீங்கள் சொல்கிறீங்க வேறொரு மொழின்னா அது ஹிந்தி தான் அப்படின்ட்டு. இப்போ மத்திய அரசு பள்ளிக்கூடம் இல்லை சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துக்கு நீங்கள் போங்க, உங்களுடைய பிள்ளைய சேர்க்குறீங்க. பலரும் சிபிஎஸ்சி அப்படிலாம் சொல்லிட்டு சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும்போது இங்கே இருக்கிற சீஃப் மினிஸ்டருடைய குடும்பத்தினர் கூட சிபிஎஸ்சி பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க. விஜயனுடைய அப்பா கூட ஒரு சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தை நடத்துகிறாரு. அங்கெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். இந்தி தவிர வேறு ஏதாவது ஒரு மொழி கற்றுக் கொடுக்குறது அங்கே வார்த்தையாக இருக்காரான்னு பாருங்கள். தமிழ் என் பொண்ணை பரவாயில்ல, தமிழ் ஆங்கிலம் மலையாளத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா மலையாளத்துலேருந்து டீச்சர் இங்கே இல்லை, ஆனால் ஹிந்தி 2 சமங்கிருதம் படிங்க. இதுதான். அப்போ என்ன பண்ணீங்க நீங்கள்? உடனே நான் வெளில போயிட்டு நான் போராடுறேன்னு சொல்ல முடியும். நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு வரீங்க. ஏன்னா சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்தில் உங்கள் பிள்ளை படிக்கணும். ஸோ உடனே என்ன பண்ணுவீங்க? அது என்ன பண்ணும்? ஹிந்தி படிக்க 3 மொழி விரும்பிச்சா கிடையாது. சிபிஎஸ்சி பள்ளிக்கூடத்துலலாம் வந்து படிச்சுட்டு டிகிரி, அதுக்கப்புறம் அங்கேருந்து பாஸ் பண்ணிட்டு பிரசிடென்சி காலேஜில் எங்களோட ஜியாலஜி ஜியாகிரஃபி
இதுக்கெல்லாம் வந்து படித்த பிள்ளைங்களுடைய அறிவு தகுதியெல்லாம் நாங்கள் பார்த்துட்டோம். இதெல்லாம் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்து உட்காந்துருக்குறோம். எந்த இடத்துலையும் இங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் பள்ளிகள், உள்ளூர் தனியார் அரசு பள்ளிகள், அதாவது அரசு பள்ளிகள், தனியார் பள்ளிகள் எல்லாம் படித்தவங்களாம் நல்லா தான் வந்திருக்கிறோம். நல்லா தான் பாஸ் பண்ணோம். யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்டெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஆராய்ச்சி பார்த்தீங்கன்னா, சிபிஎஸ்சியில் படித்தவனெல்லாம் எங்கே இருக்கிறான்ற தெரியும். நாங்கள் எங்கே இருந்தோம் அப்படின்றதெல்லாம் தெரியும். நல்லா ஒரு யூனிவர்சிட்டி ரேங்க் லிஸ்ட்டில் இருந்தோம் அப்படின்றதுனால நான் சொல்கிறேன். அதனால் ஒரு பிள்ளை வந்துட்டு, ஒரு மாணவன் வந்துட்டு கல்வியின் மூலமாக ஒரு ஆழ்ந்த புரிதலை அவன் பெறுவதற்கான ஒரு கருவியாகத்தான் அந்த மொழி இருக்கணும். நான் வீட்டில் தமிழ் பேசுகிறேன். கல்லூரியிலே என்னுடைய மொழிப்பாடம் வந்துட்டு தமிழ். ஆனால் என்னுடைய கற்பித்தல் மொழி வந்துட்டு ஆங்கிலமாக இருக்குது. அவ்வளவுதான். ஏன்னா அந்த ஜியாகிரஃபி வச்சுக்கிட்டு நான் நியூசிலாண்டுக்கு போகலாம், ஆஸ்திரேலியாவுக்கு போகலாம், எங்கே வேணாலும் போகலாம். ஏன்னா அது எனக்கு தொடர்பு மொழி. எதுவாக இருந்தாலும் சரி, நான் படித்த சப்ஜெக்டில் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்கள் அனைத்தும் வெளிநாட்டு புத்தகங்கள். கிளைமேட்டாலஜி பை ட்ரெவர்த்தா, ஜியோமார்ஃபாலஜி பை ஓல்ட்ரிட்ஜ் அண்ட் மார்கன். இப்படி தொடர்ந்து நான்லாம் ஒரு 20 புத்தகத்தை இப்படி படிச்சிருக்கிறேன். புரியுதுங்களா? பாங்கியா தியரி, இப்படி எல்லாமே நாங்கள் வந்துட்டு ஆங்கிலத்தில் தான் இருக்குது. ஹிந்தியில் வெளியிட்டிருக்குது. ஹிந்தியில் என்ன இருக்குது? சினிமா பாட்டு இருக்கும். ரூப்பு தரா மசுத்தான்னா, இதுதான் ஹிந்தி. அந்த ஹிந்தி சினிமா இல்லைன்னா அந்த மொழியே இருக்காது. அதுலேயும் அந்த பாட்டர்கள் இந்துஸ்தானி ராகம், உங்களது இல்லை. அது ஹிந்திக்குன்னு என்ன இருக்குது? இலக்கியம் கிடையாது, இலக்கணம் கிடையாது, எந்த விதமான இலக்கிய சரிவும் கிடையாது. இன்றைக்கி மேம்படுத்தணும்னு தான் சொல்லி ஃபண்டை அலர்ட் பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த மொழியை தான் திணிக்கிறான். உடனே இது இல்லைன்னா சமஸ்கிருதம் படி. உடனே அந்த திணிப்பு தான் சமஸ்கிருத சமக்கிர சிக்ஷா அபியான். என்ன மொழி அது? இந்தியா இல்லை, சமஸ்கிருதம். 24,000 பேர் மட்டுமே என்னுடைய தாய்மொழி அப்படின்னு சொல்லக்கூடிய சமஸ்கிருதத்தை இந்த நாட்டினுடைய அரசு மொழிகளில் ஒன்றாக அவன் சொல்கிறான். எப்படி இருக்கு பாருங்க. இப்படி ஒரு திணிப்பை செஞ்சுட்டு அது எதோ கௌரவமாக டிசிப்ளின்ற அளவுக்கு ஒரு பேசுகிறார் அப்படின்னோம்னா எவ்வளோ கோபம் வருது பாருங்க. எந்த விதமான அறிவுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு மொழிகளை படிச்சே தீரணும். எதுக்கு அந்த 3வது மொழி அசாமி இல்லை தெலுங்கு? என்ன ஆகப்போகுது? எதுக்கு? அப்போ அந்த சாய்ஸ் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு மாநில அரசுகிட்ட கிடையாதா? என்னுடைய மாநில மக்களுடைய உணர்வுகளை எனது சட்டமன்றம் பிரதிபலிப்பதை விட நீங்கள் எப்படி பிரதிபலிக்க முடியும்? என்னுடைய முதல்வருக்கும் என்னுடைய கல்வி அமைச்சருக்கும் புரியாதது தர்மேந்திர பிரதானுக்கு புரியுமா? இந்த தர்மேந்திர பிரதான் தானே வந்துட்டு காவிரி படுகையை ஏலம் விட்டவன் ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக. நாங்களாம் 600 கிலோமீட்டர் மனித சங்கிலி நடத்தினோமே. ஏன் அது காவிரி படுகையில் போயிட்டு அதை எடுக்கிறீங்க? இப்போ விவசாயம் என்ன ஆகுறது? அந்த மக்களுடைய பொழப்பு என்ன ஆகுறது? உணவு உற்பத்தி அதெல்லாம் யோசிச்சார் அவர். அந்த அறிவு இருந்ததுன்னா தர்மேந்திர பிரதான் பாஜக இருக்கிறாரு. இல்லை, அப்படி ஒரு அறிவு இருந்ததுன்னா முதல்ல மோடி அரசில் அவர் அமைச்சராக இருக்க முடியுமா? கேள்வி இதுதான். சமக்ர சிக்ஷா அபியான் திட்டம் அப்படின்றது கல்வியை மேம்படுத்த உதவும் நிதி. சர்வசிக்ஷா அபியான் அப்படின்றது கல்வியை பரவலாக கொண்டு செல்லல். ரிமோட் ஏரியாஸ்லாம் பள்ளிக்கூடத்தை திறக்கிறதுக்காக. இதில் ஒரு மொழியே தேச கல்விக் கொள்கை அதிலெல்லாம் தேச கல்விக் கொள்கையெல்லாம் படிச்சுட்டு எவ்வளோ பேசியிருக்கிறோம். தேச கல்விக் கொள்கையெல்லாம் பற்றி எவ்வளோ பேசியிருக்கிறோம் நாங்கள். இந்த மாதிரி ஒப்பந்தம் ஒன்றுமில்லாத விஷயத்தை அவர் ஏதாவது சர்வதேசத்தினுடைய அந்த சர்வதேசம் போயிட்டு இருக்கிற அந்த பாதையில் உருவாக்கப்பட்ட எந்த கூறுகளாவது அந்த நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசியில் இருக்குன்னு சொல்லிட்டு எவனா ஒருத்தன் ஒரு கட்டுரை எழுதுங்க பார்ப்போம். சொல்லுங்க. இன்னைக்கு எதுக்கு எடுத்தாலும் H1B விசா அமெரிக்காவில் போய் நிற்கிறீங்க. அவன் சொல்கிறான் 90 லட்ச ரூபா கட்டு, $1,00,000 கட்டுன்றான். இங்கே என்னாச்சு மேம்பாடு? இப்போ அவன்லாம் போகிறான்னு எப்படி? ஹிந்தி டெக்னாலஜியா? இங்கிலீஷில் கொஞ்சம் டெக்னாலஜியா? நாங்கள் தமிழில் எவ்வளோ விஷயத்த டெக்னாலஜியில் கொண்டு வந்துருக்குறோம் தெரியுமா? கணினியில் ப்ரௌசரே தமிழில் கொண்டு வந்தோம். அந்த ஒர்க்கில் நாங்களாம் ஈடுபட்டோம். நான் பணியாற்றிய நிறுவனம் ஈடுபட்டது. இட் கேன் பி அச்சீவ்ட் இன் தமிழ். Why should I surrender that language?
எனவே தர்மேந்திர பிரதான் அவர்களே வெறுப்பேற்றாதீங்க. அதை மட்டும் சொல்கிறேன். நீங்கள் தொடர்ந்து என்ன பண்ணுறீங்க, தமிழனுடைய மூக்கை தொடுறீங்க. இது பொலிட்டிசைஸ் பண்ணுறாங்களா? நீ பண்ணுறீங்க, நான் பண்ணுறேனா? என்னுடைய பாலிடிக்ஸே என்னுடைய நலன் தான். நீ சொன்னது நான் எதை கற்றுக்கணும், எதை படிக்கணுன்ற நீ சொன்னது என்ன கல்வியாளனா? இல்லை கல்வியாளர்களை சேர்த்து வளர்த்ததாக இவன் நேஷனல். அப்போ அதான் சொல்ல வரேன், உலகத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி திட்டத்தினுடைய கூறுகள் ஏதாவது இருக்கான்னு சொல்லுங்க. இல்லைல்ல, பேசாமல் போங்க. அவ்வளவு பெரிய விஷயத்த அப்படியே சாதாரணமாக விட்டுட்டு அவர் பாட்டுக்கு பேசிட்டு போறாரு. கொள்கை கோட்பாடு அப்படின்ட்டு இருமொழி கொள்கையை கடைபிடிக்குதுன்னா சில பள்ளிக்கூடங்களில் வந்துட்டு 3 மொழி கொள்கையை கூட கடைபிடிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல எது வேணாலும் பண்ணலாம். அப்போ வாய்ப்பு இருக்குதுல்ல, படிக்க நினைக்கிறவன் அங்கே போய் படிச்சுக்கிறான். சாதாரண ஏழை எளிய மக்கள், மேம்படுத்தக்கூடிய ஒரு உழைப்பாளருடைய மக்கள், விவசாயிகள், இவங்களுடைய பிள்ளைகள்லாம் படிக்கிறதுக்கான பள்ளிக்கூடத்துக்கு தானே சமூக சிக்ஷா அபியான் திட்டம். அந்த இடத்துல பேசு. கூடுதலாக ஒரு ஆசிரியர் வேணும், அதுக்கு இந்த பள்ளிக்கூடம் வேணும், அதுக்கு இந்த சிலபஸும் டைம் டேபிளும் மாற்றி அமைக்கணும். எதுக்கு அதெல்லாம் 2 லாங்குவேஜ் முடிஞ்சு போச்சுன்னா. அப்போ முதல்ல தாய்மொழியில் பலம் வாய்ந்த ஒரு அடித்தளத்தை அமைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையே சிதைக்கக்கூடியது இந்த நியூ நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. 3ஆவதுலேயே பொதுத் தேர்வு, 5ஆவதுல பொதுத் தேர்வு, 8ஆவதுல பொதுத் தேர்வு, 10ஆவதுல பொதுத் தேர்வு, 12ஆவதுல பொதுத் தேர்வு. தேர்வான ஒருத்தன் இதெல்லாம் எவ்வளோ சுட்டி காட்டியிருக்கிறோம் நாங்கள். எனவே தர்மேந்திர பிரதான் அவர்களே, தமிழ்நாட்டுக்கு கிளாஸ் எடுக்காதீங்க. நீங்கள் செய்யக்கூடிய விடயங்கள் வன்முறையை தூண்டுகின்றன. அவ்வளோதான் சொல்லுவேன். யூ ஹாவ் நோ ரைட் டு இம்போஸ். தமிழ்நாடு நெவர் அக்செப்ட் எனிதிங் தட் இஸ் இம்போஸ். அவங்கள புரிச்சுக்கலாம். அப்புறம் இந்த விஜய் இதை வந்துட்டு தெருவாக அப்படியே போகிறார். ஒரு சனிக்கிழமை பாலிட்டிஷியன், அவருடைய வசதிக்கு அவர் வர்றாரு சனிக்கிழமை. இவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது, எதை பற்றிலாம் பேசுகிறதே இல்லை. எது இந்திய ஒன்றிய அரசனுடைய வேலை, எது மாநில அரசனுடைய வேலை, அதுவே தெரியாது. பாசிசம் 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 பாஜக அரசுன்றிய இதான் இந்த பாசிசம். இதுதான் நீ முதல்ல திட்டணும். சொல்லியிருக்கீங்கள, இந்த தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அந்த கல்வி நிதியை கொடுத்துருங்க மோடிஜி, ஓய் அலர்ஜி அப்படிலாம் ஒரு தடவை பேசுறீங்கல்ல, அப்போ தான் பேசுறீங்க நீங்கள். இப்பயும் பேசுறதில்ல. இப்போ இன்னைக்கு வந்திருக்குது, அறிக்கை வந்திருக்கணும்ல. ஏன் அப்படியே பாரதிய ஜனதாவிலே ஒத்தடை கொடுக்க வேண்டியது, திமுக அப்படின்னோம்னா அப்படியே கரைச்சி கொட்ட வேண்டியது. ஏன் திமுக மீது ஒரு வெறுப்பை மக்களிடையே உருவாக்க வேண்டும், அது அவருக்கான எஜெண்டா. அவர் ஒன்றும் சிஎம்மாக போகிறதில்ல, பிஎம்மாக போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட்டு அவ்வளோதான். அந்த கட்சிக்கான அசைன்மெண்ட் அதுதான். எடப்பாடி சொல்லி ஜனங்க கேட்க மாட்டாங்க. இவர் அந்த இளைஞர்கள் பத்திர இவருக்கு வந்துட்டு ஒரு அந்த ரசிகர்கள் அப்படின்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. அதை வச்சுட்டு அவங்களுடைய மைண்டை கரப்ட் பண்ணி ஆன்டி டிஎம்கேவை மாற்றுறது. இதுதான் மோடி விஜயனுடைய அசைன்மெண்ட்டு. அதான் அவர் பண்ணுறாரு. மாணவர்கள் தானே, அவங்ககிட்ட அதை சொல்லணும்ல. எழுதி கொடுக்க சொல்ல, எல்லாம் எழுதி கொடுத்தா தான் படிக்க போகிறேன். இதையும் ஒரு 3 நிமிஷம் பேச வேண்டியது தானே. எப்படி என் மாநிலத்துக்கு தெரியாத அப்படின்னு பேச வேண்டியது தானே. பேசக்கூடாது. ஏன்? அது பாரதிய ஜனதா கட்சி. அப்போ அவருடைய பாசிச எதிர்ப்பு குப்பை, ஒன்றும் கிடையாது. இதுதான் அவரை எல்லாம் நீங்கள் பாருங்கள். அவருடைய எதிர்ப்புக்கு உள்ள அந்த பாரதிய ஜனதா மீதான அந்த எதிர்க்க வேண்டியதை வந்துட்டு அப்படியே மூடிடுவார். அதான் ஆதரவு. கொள்கை எதிரின்னு சொல்ல வேண்டியது, ஆனால் எதிர்க்கக்கூடாது. அரசியல் எதிரின்னு சொல்லணும், அவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்லணும். எவ்வளோ திட்டம் குறைபாடு அப்படிலாம் இருக்குது, இல்லாமல் இல்லை. அதில் நீ இந்திய ஒன்றிய அரசு சொல்லணும்ல. மீனவர்கள் சுடப்படுறாங்க, படுறாங்களா இல்லையா? கைது செய்யப்படுறாங்க, சிறையில் அடைக்கப்படுறாங்க, படகுகள் வந்துட்டு பிடிக்கப்படுகிறது, அதை இம்பவுண்ட் பண்ணிட்டுறாங்க, அப்புறம் உடச்சி போட்டுறாங்க, மீனவர்களுக்கு ஃபைன் போட்டு அதுக்கப்புறம் விடுவிக்கிறாங்க சிறைப்படுத்தி. இதெல்லாம் என்ன அடிப்படையில் நடக்குது அப்படின்னு ஒரு அறிக்கை நான் சொல்லி நீங்கள் கொடுத்தீங்களா இல்லையா? ஏன் அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க? அப்போவே நான் பேசினேன். 2025 சொல்கிறாரு, 16 ஆண்டுகளுக்கு முன்னால் 2025 சொல்கிறாரு.
16 ஆண்டுகளுக்கு முன்னால் 2011 14 ஆண்டு தான் வித்தியாசம். ஆனால் அவர் கணக்கு எழுதி கொடுத்தது அப்படி. 16 ஆண்டுகளுக்கு முன்னால் 2011ஆம் ஆண்டு பிப்ரவரியிலேயே இதற்காக குரல் கொடுத்தான். அதுக்கப்புறம் மீனவர்கள் பிடிக்கவே இல்லை, சிறைப்படுத்தப்படவே இல்லை, வலைகள் அறுக்கப்படவே இல்லை, யாரும் ஜாகவே இல்லை. என்ன தற்குறித்தனமான அரசியல் இது! நீங்கள் அறியாமையில் இருக்கிறத பற்றி தப்பு இல்லை, ஆனால் அறிவாளி மாதிரி நடிக்கிறதுக்கு தெரியுங்களா, அதை திரைப்படத்தோடு வச்சுக்கணும். இதெல்லாம் இப்போ இல்லை, மெதுவாக பேசும். ஜனவரிக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எதிரான கச்சேரி வந்துட்டு ஸ்ட்ராங்காக நடக்கும். இப்போ விடு போட்டோம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்கோம். நம்முடைய மாநிலத்தினுடைய ஒரு பிரதான மக்களினுடைய வாழ்வாதாரம் எவ்வாறு பறிக்கப்படுகிறது, கட்சத்தையும் மீட்கணும் சொல்லிட்டா கட்சத்தையும் மீட்டு கொடுத்துருவாரா மோடி? அவர் தான் அவங்களுக்கான ஆளாச்சே. எப்படி நடக்கும்? நான் விஜய் அறிக்கை விட்டாலும் அங்கே அதிருது. என்ன அதிர்ந்துச்சு? என்ன அதிர்ந்துச்சு? ஒன்றும் கிடையாது. என்ன எல்லாம் ட்ராமா பண்ணுறீங்க? நாங்களாம் போராடினவங்க, போராடிக்கிட்டு இருக்கிறவங்க. இதே இந்த ஹெச் ராஜாவோட சேர்ந்து 2014 கச்சத்தீவு அந்த ஒப்பந்தத்தை ரத்து செய்து மீட்கணும், மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை நிலைநிறுத்தணும்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்டை ரெடி பண்ணி டெல்லி வரைக்கும் போயிட்டு மோதனவங்க. நாங்கள் சும்மா உட்காந்துட்டீங்க ஒரு பத்திரிகையாளர் பேசிட்டலாம் இல்லை, உன்னாட்ட குற்றச்சாட்டு அரசியல் பண்ணிக்கிட்டு இன்னொரு பக்கம் நடுவல் தழுவல் அரசியல் பண்ணுறீங்களா? இந்த கதையெல்லாம் கிடையாது. அது நீங்கள் பண்ணுறது பக்கா அரசியல் அயோக்கியத்தனம். மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. எவ்வளோ காலம் தான் இளைஞர்கள் அப்படின்றதுனால அவங்கள உன்னாட்ட இருப்பாங்க, ஏமாத்தலாம் நினைக்காதீங்க. எது தமிழ்நாடு யாரால் பாதிக்கப்படுகிறது அப்படின்றத உணர்ந்து சரியாக அரசியலை கொண்டு போங்க. அதை விட்டுட்டு ஒன்றும் தெரியாது, நம்ம பேசுகிறா அப்படியே வருது, இப்போ டிவியில் அப்படியே டைரக்டாக காட்டுறேன், அவள் தான் எல்லாம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டாம். ஏன் பதில் சொல்ல வேணாம்? பதில் சொன்னால் நீங்கள் எக்ஸ்போஸ் ஆவீங்க. ஒரு ஆதரவு பெருங்குகிறது, அங்கீகாரம் பெருங்குகிறது, அதெல்லாம் பார்த்துக்கணும். 26 தேர்தல் அப்போ பேசுகிற விடயங்களில் உண்மை இருக்கணும், சப்ஸ்டன்ஸ் இருக்கணும், அதை கவனிங்க. இல்லாட்டி அது சரியான அரசியல் கிடையாது, அயோக்கியத்தனமாகும். அதனால் விஜய் ரொம்ப ஒத்து கவனிங்க. அவர் பேசக்கூடிய ஒவ்வொன்றத்துலையும் சரி, சும்மா ஒப்புக்கணாச்சும் வந்து திமுக எதிர்ப்பு வெறுப்புணர்வு தான். பிஜேபி வந்துட்டு எப்படி முஸ்லீம்கள் மேலே ஒரு வெறுப்புணர்வு விதைக்கிறதோ அதே தான் இவர் திமுக மேலே ஒரு வெறுப்புணர்வு விதைக்கிறார். ஏன் மற்றவங்க யாராலையும் செய்ய முடியாது, அதனால் இவரை வச்சு செய்கிறாங்க. பிஜேபி தான் ரொம்ப தெளிவாக தெரியுது. அப்போ போது பிஜேபி அப்படி டச் பண்ணுவார். பாசிசம் அப்படின்ட்டு. என்ன பாசிசம்? பாசிசம்னா என்னது? இதுதான் சொல்ல வேண்டியதானே. அதை விளக்க கொஞ்சம், இதெல்லாம் பாசிசன்றதை விளக்க கொஞ்சம் மாட்டேன். அதையும் ஒரு எழுதி கொடுக்கணும், ஆனால் அது ரொம்ப நீளமாகும், அதனால் அது பேசக்கூடாது, புரியாது. நீங்கள் மணல் அரிப்பை வந்துட்டு மீன் அரிப்புன்றீங்க, அடக்கு முறைன்றதை அடங்கு முறைன்றீங்க. உங்களுக்கு எங்கே உங்கள் மண்டையில் இதெல்லாம் ஏறப்போகுது? அதனால் மக்களை இவரை விட்டு கவனிங்க. ரொம்ப தமாஷான ஆடு இவர், ஆனால் ரொம்ப சீரியஸாக நடிக்கிறாரு. ஏன்னா இவங்கெல்லாம் திசை திருப்பிட்டு போயிடுவாங்க இளைஞர்கள். இதை பார்க்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்ப டிஸ்போஷனேட்டாக இதெல்லாம் ஏன் இந்த மாதிரி தான் பேசுகிறாரு அப்படின்னு யோசிங்க. அப்போ தான் அப்படியே ஒத்துக்கிறாதீங்க. நடிகனாக ஒருத்தன் ஒத்துக்கலாம், ஏன்னா அது 3 மணி நேரம் திரைப்படம், அது 200 ரூபாய் டிக்கெட்டு போயிட்டு போகுது. ஆனால் இது தலையெழுத்து, இவரை வச்சு தலையெழுத்தை தான் மாற்ற பார்க்குறாங்க. எச்சரிக்கை. மீண்டும் சந்திப்போம் தொடர்களை. நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.